இனிய நண்பர்களே, இன்று வாழும் கலை, சாகும் கலை இதை பற்றி நாம் மனவிட்டு பேச போகிறோம். முதல்ல வாழும் கலையை பற்றி சொல்கிறேன். தினசரி காலையில் எந்திரிக்க உடனே பிரபஞ்சத்தை பார்த்து எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவை அனைத்திற்கும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்கள் மனசில் எவ்வளோ வேணால் ஆசைகள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம், பேராசைகள் கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் நடக்காதப்போ, நீங்கள் நினச்சபடி அமையாதப்போ, எதெல்லாம் அமைஞ்சதோ அதை ஏற்றுக்கொள்ள, சகித்து கொள்ள, அதையோடு உடன்பட்டு வாழ்ந்திட நீங்கள் பழகிக்கணும். அடுத்து 3, இந்த நொடி இந்த கணம் மட்டும்தான் நிஜம். அதனால் இதுக்கு நடந்து முடிஞ்சதையே நினச்சிட்டு கூடாது, முற்றிலும் மறந்துடணும். முடிஞ்சது முடிஞ்சு போனதான். எதிர்காலத்தை பற்றி ரொம்ப மைண்ட் வாய்ஸ் போட்டு குழப்பிக்கூடாது. என்னால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து எட்டியதை மட்டும் எடுங்க, எட்டாததை விட்டு விடுங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவைக்கு மீறி அதிகமாக இருப்பதை நிறைய பேருக்கு பகிர்ந்து 4-5 குடும்பங்களை வாழ வைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் வாழும் கலையை சேர்ந்தது. பட்டியலிட்டே போவேன், ஷார்ட் வீடியோ, அதனால் சுருக்கமாக ஹைலைட்ஸ் மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். இதுதான் வாழும் கலை. மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். தகித்து கொள்ளக்கூடிய ஆசைகள் இல்லாத, ஆசை விட ஆனந்தம் பெருகுங்கிற பழமொழி போல் இருந்தீங்கன்னா வாழும் கலை சிறப்பாக இருக்கும். அடுத்து, வாழும்போதே சாகும் கலையையும் மனிதன் தெரிஞ்சுக்கணும். நானெல்லாம் 60 வயசு தொட்டு தாண்டின மனிதன். நானெல்லாம் தினந்தோறும் இறைவனிடம் கேட்பது என்னென்னா, நிறைவாக வாழ்ந்துவிட்டேன், மரணம் என்ற பெருவாழ்வை விரைவாக தந்துவிட இறைவா என்று பிரார்த்தனை செய்கிறேன். என்னென்னா, ஏன் சாகும் கலையை தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே நிரந்தரமாக தங்கியிருக்க போவது போல் மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதுவே ஒரு தப்பு. இதுனா பர்மனெண்ட் டென்ட்டு கொட்டாயா, பர்மனெண்ட்டாக இங்கேயே டென்ட் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் வரணும், அப்படியே சுழற்சியாகணும். காலத்தை அதனால தான் நதியோடு ஒப்பிடுகிறார்கள். அதனால் மரணத்தையும் புன்சிரிப்போடு ஏற்றக்கூடிய மனோநிலை இப்போ இருக்கணும். இப்போ மணி 2 காலையில் 8:11 வீடியோ போடும்போது இன்னொரு 10 நிமிஷத்தில் எனக்கு சாவுன்னா, நான் நீங்களாம் எப்படியோ தெரியாது, வா ஆனந்தமாக இருக்கேன், எனக்கு கொண்டு போன்னுவேன், வருத்தமே படமாட்டேன். இதுதான் சாகும் கலை. இந்த சாகும் கலைக்கான மனோபக்குவம் உங்களுக்கு அவசியம் இருக்கணும். இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வாழ்க்கை துன்பமாக இருக்கும்போது, மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது அதையெல்லாம் உங்களால் சகித்து கொள்ள முடியும். சாகும் கலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழும் கலையை இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்வீங்க. இதுதான் இன்றைய செய்தி. வாழும் கலையும் சாகும் கலையும் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவில் எவனும் சொல்லாமல் என் சொந்த புத்தியில் யோசித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். என் அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். குறை இருந்தால் மன்னியுங்கள். கமெண்ட் பகுதியில்